guys, welcome back to Laddu Kutti Vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம ஷாப்பிங் போயிட்டு வர வழியில ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு முட்டை கிரேவி அப்படினு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வந்து எடுத்துட்டு வந்து வெச்சாங்க. ஆஹா, டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை குக் பண்ணார்லையே அந்த அண்ணா கிட்டே நாங்கள் டைரெக்டாக போயிட்டு இந்த ரெசிபியை நாங்கள் ஷேர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ரெசிபியை உங்களுக்குமே ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, கல்பாசி, பெப்பர், மல்லி, தேங்காய், வரமிளகாய். இது எல்லாமே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து லோ ஃப்ளேமாக வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மைல்டாக வரும் ஸ்மெல். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டு இந்த பொருள் எல்லாம் நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் அந்த திக்னஸ் அப்படியே தான் இருக்குது. பட் நான் வந்து இப்படியே தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நல்லா 2 பக்கமாக நல்லா கீறி நான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னா முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்ற சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு 3 முட்டை வந்து அப்படியே உடச்சி ஊற்ற போகிறேங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடு தான் வச்சு இதை சாப்பிட போகிறோம். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.